செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் பலியிலிக்க வருகின்றார், இதயம் என்ற மனம் விழித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் பலியிலிக்க வருகின்றார், இதயம் என்ற மனம் விழித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை பாருங்கள், பாருங்கள் அன்பு மாந்தரே. பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை நாங்கள் விசேஷ விதமாக சென்ற ஆண்டு உயிர்த்த ஞாயிறு அன்று இலங்கையில் குண்டுவெடிப்பினால் இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஒப்புக்கொடுப்போம். அந்த குண்டுவெடிப்பினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக, மக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இறைவனது ஆசீர்வாதனது கருணை அவர்களுக்கு மென்மேலும் கிடைக்கவும், கூடிய விரைவில் அவர்கள் சுபீட்ச வாழ்க்கைக்கு திரும்பவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பலியிலே நாங்கள் விசேஷ விதமாக மன்றாடுவோம். அவ்வாறே உலக சமாதானத்திற்காகவும், மக்கள் ஒருவர் ஒருவருடன் அன்புடன், நட்புடன், சகோதரத்துவத்துடன், புரிந்துணர்வுடன் வாழும் வரத்தை இன்றைய திருப்பலியிலே நாங்கள் வேண்டி நிற்போம். உலக சமாதானம் ஏற்பட குடும்பங்களில் சமாதானம் அவசியம், குடும்பங்களில் அன்பு அவசியம், மன்னிக்கும் மனப்பான்மை அவசியம், புரிந்துணர்வு அவசியம். ஆகவே விசேஷ விதமாக குடும்பங்களுக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலி வேளையிலே மன்றாடி நிற்போம். இன்றைய திருப்பலியானது இன்றைய வாசகங்களில், இன்றைய பாடல்களில், இன்றைய மன்றாட்டுகளில் கலந்து கொள்ளும் ஜோன் ஆரோக்கியராஜ், சோஃபி, ஜொஃபினா, ஜனக் இந்த குடும்பத்திற்காகவும் நாங்கள் விசேஷ விதமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களது குடும்பங்களில் இறந்து போன சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் விசேஷ விதமாக இறைவனிடம் நித்திய இளைப்பாற்றியை வேண்டி நிற்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு இறைவனுக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக, குடும்பங்களிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிராக செய்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மன்னிப்பு கேட்போம், மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உமது கொடையின் பிணையை அவர்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை வார்த்தைக்கு செவிமடுக்க நாங்கள் அமர்ந்து எம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பார். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னவா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை அடைந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை அடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஊழையவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது, நீ தொற்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய அணுகுமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே, உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித அருளப்பர் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம்.
காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கின்றது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவரும் இதற்கு பொருத்தமானவர்கள் என்றார். நிக்கோதேமு இயேசுவை பார்த்து, அது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன். மண்ணுலக சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி நம்புவீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரங்களே, இன்று நாங்கள் அனைவரும் உயிர்ப்பின் காலத்தில் 2 வாரங்களை கடந்து உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் நாங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றது. முதல் வாசகத்தை பார்த்தால், பகிர்வின் மக்களாக வாழுகின்ற பொழுது, விசுவாசத்தின் மக்களாக வாழுகின்ற பொழுது, திருச்சபையின் உறுப்பினர்களாக ஒரு சமூகமாக வாழுகின்ற பொழுது நாங்கள் உயிர்ப்புக்கு சான்று பகர முடியும் என்பதை அவை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருவர் ஒருவருடன் தங்களுடைய உடைமைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே யாருக்கும் தேவை என்கின்ற நிலை இருக்கவில்லை. ஒருவர் ஒருவரை விசுவாசத்தின் வார்த்தையினால் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அது அவர்களை இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு சக்தியாக அமைந்தது. அதே போன்று ஒரு சமூகமாக வாழ்ந்து இறைவனுடைய சீடர்களுக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக வாழுகின்ற பொழுது ஒருவர் ஒருவரை பிரிந்து வாழாமல் மாறாக அவர்களை புரிந்து வாழுகின்ற மனிதர்களாக அந்த சமூகம் ஒருவர் ஒருவருக்கு உறுதியாக இருந்தது. இந்த 3 உண்மைகளையும் இன்றைய இறை வார்த்தை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. பகிர்வின் மக்களாக வாழ்வோம், விசுவாசத்தில் வாழ்ந்து ஒருவர் ஒருவரை உறுதிப்படுத்திக் கொள்வோம், திருச்சபையின் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து ஒரு சமூகத்தை குடும்ப உணர்வில் உருவாக்குவோம். இதன் வழியாக நாங்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ முடியும். அதே நேரத்தில் இன்று உலகெங்கும் பரவி இருக்கின்ற திருச்சபை விசேட விதமாக இலங்கையில் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் நாங்கள் எல்லோரும் சென்ற உயிர்ப்பு ஞாயிறு தினத்தன்று உயிர் நீத்த அனைத்து ஆத்துமாக்களுக்காக, முக்கியமாக கொழும்பில் 2 தேவாலயங்களிலும் மட்டக்களப்பில் சீயோன் தேவாலயத்திலும் உயிர் நீத்த அனைவர்களையும் நினைவு கூர்ந்து அந்த ஆத்துமாக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஆத்தும இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். அதே நேரத்தில் இவருடைய பிரிவினால் இன்றும் துயருகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அவர்களை மட்டுமல்ல, இந்த உலகிலே இந்த அனர்த்தத்தினால் தடுமாறி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது எங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளினால் ஒருவர் ஒருவரை உறுதிப்படுத்துவோம். அன்பான சகோதரர்களை, இந்த நேரத்தில் அடக்க சடங்கின் பொழுது நாங்கள் சொல்லுகின்ற ஒரு ஜெபத்தை நினைவூட்ட ஆசைப்படுகின்றோம். மரித்த ஒருவரை நாங்கள் மன்னித்து கையளிக்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம் 2 விஷயங்கள். முதலாவதாக சொல்லுவோம்,
இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. ஒரு நாள் இறைவன் முன்னிலையில் நாங்கள் இவர்களை சந்திப்போம். அந்த சந்திப்பு நிரந்தரமானது, இறை பிரசன்னத்தில் எங்களை வாழ வைக்கின்ற ஒரு சந்திப்பு. இந்த விசுவாசத்தில் நாங்கள் வாழ வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் சொல்லுவோம், மரித்த ஆத்துமாவை மண்ணிற்கு கையளிக்கின்ற பொழுது சொல்லுவோம், இங்கு வந்திருக்கின்ற நாங்கள் இந்த சகோதரனையோ சகோதரியோ திரும்பவும் சந்திக்கின்ற வரையிலும் ஒருவரை விசுவாசத்தின் வார்த்தைகளினால் உறுதிப்படுத்துவோம் என்று ஜெபிக்கின்றோம். ஆக இந்த மரித்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்ற இந்த நேரத்தில் திருச்சபை எங்களிடம் எதிர்பார்ப்பது இதுதான், ஒருவரை விசுவாசத்தின் வார்த்தைகளினால் உறுதிப்படுத்துவோம். ஏனென்றால் இந்த இழப்பை நினைத்து துன்புறுகின்ற நாங்கள், இந்த மரணங்களினால் துன்புறுகின்ற வேதனைப்படுகின்ற நாங்கள் அனைவரும் வெறுமனே மனிதர்கள் மட்டுமல்ல, நாங்கள் விசுவாசிகளும் கூட. மனிதர்களாக துன்புறுகின்ற நாங்கள் விசுவாசிகளாக எங்கள் விசுவாசத்தினால் ஒருவரை உறுதிப்படுத்துவோம். இதைத்தான் இன்று திருச்சபை எங்களிடம் அழைத்து நிற்கின்றது. வெறுமனே இந்த திருப்பலி துன்பத்தின் திருப்பலி அல்ல, மாறாக ஒருவரை விசுவாசத்தினால் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு விடுக்கின்ற அழைப்பின் திருப்பலி. இந்த நம்பிக்கையில் தொடர்ந்தும் ஜெபிப்போம். இறை வார்த்தைக்கு செவிமடுத்த நாங்கள் இறை விசுவாசத்தில் ஊன்ற பெற்ற நாங்கள் எமது அன்றாட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எமது குடும்பங்களை, எமது நாட்டை, ஏன் இந்த உலகத்தையே இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாக்க இறைவனிடம் மன்றாடுவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தைக்காகவும் எல்லா அருட்பணியாளர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் நிறைவேற்றும் இணையதள திருப்பலியின் உண்மையான மகத்துவமும் அதன் வழியாக நீர் தருகின்ற ஆசீர்வாதத்தை நாங்களும் பிறரோடு பகிரும் நல்ல உள்ளமும் எண்ணமும் கொண்டவர்களாய் வாழவும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இணையதளத்தின் வழியாக பாதங்களை பதித்து கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கும் பதியாகவும் இந்த வாய்ப்பினை பிள்ளைகளும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஞானத்தை கொடுக்கும் பதியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடந்த ஆண்டு உயிர்ப்பு பெருவிழா நாளிலே இலங்கையில் நடந்த குண்டு வெடிப்பில் இறந்த ஆத்மாக்களுக்காக மன்றாடுகின்றோம். இக்கொடூர பாதிப்பிலிருந்து இன்னும் வெளிவர முடியாமல் தவிக்கும் மக்களை நீர் அரவணையும். தவறுக்கு ஆளாக்கியவர்களை மன்னித்து வாழும் இவர்களை கரம் பிடித்து தொடர்ந்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக நமது சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையாக இறைவா, முதுமக்களாகிய நாங்கள் விசுவாசத்துடன் எழுப்பிய இந்த மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். நமது மன்றாட்டுகளின் மூலமாக, நமது பக்தியின் மூலமாக நேர் இந்த உலகை ஆசீர்வதித்தருளும். உலக மக்களை ஆசீர்வதித்தருளும். நமது நாட்டை ஆசீர்வதித்தருளும். நமது கத்தோலிக்க திருச்சபையை, நமது பங்கில் உள்ள கத்தோலிக்க குடும்பங்களை, நமது குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். கூடிய விரைவில் நமது வாழ்வு சுமூக வாழ்வாக மாறவும், சூழ்நிலை நல்ல விதத்திற்கு மாறவும்
இந்த கஷ்டமான காலங்களிலிருந்து நீர் நம்மை விடுவிக்கவும், இந்த கஷ்டமான காலங்களின் மூலமாக நாங்கள் உம்மை மேலும் மேலும் அன்பு செய்யவும், உம்மை விசுவாசிக்கவும் உமது அருளை எமக்கு தந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித விளைவின் பயணமாக இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு வாழ்வளிக்கும் பாலமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிறைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பும் அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவை பொழுந்தி காணிக்களை அர்ச்சித் தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி
வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றி அறிதலுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகு எங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எமக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் சமாதானத்தை, அமைதியை, கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை, அமைதியை, அன்பை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் இன்று ஒவ்வொருவருக்கும் நமது குடும்பங்களுக்கும் நீர் மொழிகின்றீரே. நீ நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அன்பையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. உலகத்தின் பாவங்களை போக்குவதன் மூலமாக நமது வாழ்விற்கு அமைதியை, சமாதானத்தை தரும் கிறிஸ்து. ஒவ்வொருவரையும் புரிந்துணர்வதன் மூலமாக, ஒவ்வொருவரையும் மன்னிப்பதன் மூலமாக எமது வாழ்விற்கு சமாதானத்தை நாங்களே கொண்டு வர எம்மை அழைக்கும் கிறிஸ்து, எம்மை அனுப்பும் கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறலும் என்று ஆன்மா குணமடையும். இன்றைய திருப்பலியானது தேவசகாயம் பிள்ளை, புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களின் குழுவை சார்ந்த அனைவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். அவ்வாறு கூடுமான வரையில் ஒரே குடும்பமாக இன்று முதல் வாசகத்தை நீங்கள் வீடுகளில் வாசியுங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் அப்போஸ்தலர்கள் காலத்தில் எவ்வாறு ஆரம்ப திருச்சபை தம்மிடமுள்ள அனைத்தையும் பகிர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பகிர்தல் என்பது மிகவும் அருமையான ஒரு விடயமாக மாறி வரும் இக்காலத்தில். பகிர்தல் என்பது என்னவென்று தெரியாமல் வாழும் நாங்கள் சிறிய சிறிய விடயங்களை பகிர்ந்து கொள்ள முயற்சிப்போம். குடும்பங்களில் பகிர்ந்து கொள்ள முயற்சிப்போம். கையில் உள்ள கையடக்க பேசி அல்லது நமக்கு யாராவது கொடுக்கும் சிறிய சிறிய பரிசுகள், நமது காலம், நமது நேரம், நமது எண்ணங்கள், இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்ல சிறிய குடும்பமாக, திருச்சபையாக வாழும் ஒரு வரத்தை நாங்கள் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து
என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி எமது வாழ்விலும் தொடரட்டும். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். ஆத்மமே என்னை ஆட்சிய கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழாத்தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காரியங்களுள் என்னை வைத்திடும். பிறந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காட்டிடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியிடம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு